முதலாவது மாதம் ஜுல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். அதைத் தொடர்ந்து வரக்கூடியது ரஜப். இந்த 4 மாதங்களை மிக சந்தையான மாதங்களாக, அதிலேயும் இந்த ஜுல்காதா மிக சிறப்பான மாதமாக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான பணிகள் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 3 அல்லது 4 உம்ராக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் தான் செய்திருக்கிறார்கள். ஜுல்காதாவுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா, நபியவர்களுடைய 3 உம்ராக்களும் இதே மாசத்துல, 4 உம்ராக்களில் 3 உம்ராக்கள் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஷவ்வாலுடைய மாதம் எப்படி நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோமோ, முதல் பிறை கண்டவுடன் பெருநாள், அந்த பெருநாளுடன் ஹஜ்ஜுடைய மாதமும் ஆரம்பமாகிறது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஷவ்வாலுடைய முதல் பிறையிலேயே ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவர் குர்ஆன், தமத்து, இஃப்ராத் என்ற பெயர்ல ஹஜ்ஜுக்காக சென்ற மாசத்திலும் பிரயாணம் செய்ய முடியும், இந்த மாசத்திலும் பிரயாணம் செய்ய முடியும். அல்லாஹு தஆலா ஷவ்வால், ஜுல்காதா, துல்ஹிஜ்ஜா, உலகத்துல மக்கள் ஒரு சாரார் ஹஜ் செய்தவர்கள், ஒரு சாரார் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்து விட்டார்கள். பெரும்பான்மையான மக்களுக்கு ஹஜ்ஜு கிடைக்கிறது இல்லை. ஆனா எல்லாருடைய உள்ளத்திலையும் ஹஜ்ஜு செய்ய வேணுமே என்ற அந்த ஆர்வம், ஆசை, துஆ, மனக்குமுறல் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதுக்குரிய கூலிய நிச்சயமாக எல்லாத்துக்கும் நசீபாக்குவான். ஹஜ்ஜு கொஞ்சம் பேர் தான் செய்வார்கள். இந்த வருடம் ஆக கூடினா 30-35 லட்சம். உலகத்துல வாழக்கூடிய 1.5 பில்லியன் அல்லது 2 பில்லியன் முஸ்லிம்கள்ல அது ஒரு சின்ன தொகை தான். எல்லாருக்கும் நசீபாக விட்டாலும் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், ஆசை, துஆ, அதுக்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன்ல இருந்தார்கள். அவர்களுக்கு நபியவர்களை சந்திக்க கிடைக்கல. நபியவர்களுடைய கட்டளையின் பேர்ல தாய்க்கு ஊழியம் செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் உம்ராக்கு போகும் பொழுது நபியவர்கிட்ட வந்து யார சொன்னா, எனக்கு துஆ செய்யுங்கன்னு சொன்னார். நபியவர்கள் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்ராக்கு போகும் பொழுது எனக்கு துஆ செய்யுமாறு நபியவர்கள் சொன்னார்கள். உமரே, என்னை துஆல மறந்துடான்னு சொன்னார். அதே நேரம் நபியவர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள், உவைசுல் கர்னி என்று ஒருவர் வருவார், அவர் என்னை சந்தித்தால் உனக்காக நீ அவரிடத்தில் துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ளும், இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு கூறு என்று நபி அவங்க சொன்னார். அதனால் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். உவைசுல் கர்னி, நீ என்ன சந்திக்காவிட்டாலும் உனக்கு சந்திப்பதற்கு அவகாசம் இருந்தும் என்னுடைய கட்டளையை மதித்து தாய்க்கு ஊழியம் செய்த காரணத்தினால் எனக்கு என்ன வந்து சந்திக்க முடியல. சில நாட்கள் செலவழிச்சிருந்தா இருந்து வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கு வந்துட்டு போறதல்ல, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அல்ல. அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, எங்களோட அமீருக்கு, எங்களோட தலைவருக்கு வழிபடுங்கள்.
இதாத் வழிபடுதல் என்பது அரபு மக்கள் மத்தியில் மிஸ்லு ஜமலின் மக்தூமின் ஹைஃபு காத இல் காத. அது ஒரு கடிவாளத்தை கட்டி கையில கொடுத்தா சின்ன குழந்தை எங்க எடுத்துட்டு போகுதோ அப்படியே ஒட்டகம் போகும். அது போல அவர்களுக்கு வழிபடும் தன்மை இருந்தது. அதனால் ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா யுஅzzim ஷாயிர் அல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அடையாளங்கள் அந்த அந்த பெருமாத்துகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவருடைய அடையாளம் என்று சொல்கிறார். யார் போய் இருக்கிறார்களோ அவர்கள் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், தூதர்கள். அவர்கள் இந்த தூதை இந்த கடமையை நிறைவேற்ற போகும் பொழுது மலேசியா மக்களுக்கு, மலேசியா நாட்டுக்கு, இலங்கை மக்களுக்கு, இலங்கை நாட்டுக்கு, இந்தியா மக்களுக்கு, இந்தியா நாட்டுக்கு, பாகிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாம் யாரெல்லாம் எங்கெங்க பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பர்மா, எங்கெங்கெல்லாம் இருந்த மக்கள் போறார்களோ அந்த நாட்டுடைய தூதர்கள் ராசி ஹாஜ் மோத்தமிர், இந்த 3 பேரும் சொன்னார்கள். 3 பேர். அப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், உம்ராக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவர்களுக்காக போகக்கூடியவர்கள். இந்த 3 பேரும் அல்லாஹ்வுடைய அந்த வஃதாக இருக்கிறார்கள். டெலிகேஷன் பிரதிநிதிகளாக அல்லாஹ் தஆலா அவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். உலகத்துக்கு அமைதி, சாந்தி, சமாதானம், ஒற்றுமை, ஐக்கியம், இதுக்காக துஆ செய்ய வேண்டும். 7ஆம் தேதி இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், அதே நேரத்தில் சவுதியுடைய ராபிதா உடைய ஜெனரல் செக்ரட்டரி, இன்னும் உலகத்தில் 60 நாடுகளுடைய உலமாக்கள் ஒன்று சேர்ந்து அதே நேரத்தில் மாற்று மதத்தவர்களும் வந்து ஐக்கியமும் ஒற்றுமையும் எப்படி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற அந்த துணியில் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். 8ஆம் தேதி உலமாக்கள், இந்த நாட்டுடைய இன்னும் 70 நாடுகளுடைய உலமாக்கள் ஒன்று சேர்ந்து ஐக்கியமாக, ஒற்றுமையாக நாம் இந்த நாட்டிலே, உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிப்பொருளில் அங்கு ஒரு கலந்துரையாடலும் சில முடிவுகளும் எடுக்கப்பட்டன. கண்ணியமானவர்களே, நான் இதுக்கு முன்னும் இந்த மஸ்ஜிதில் இதே இடத்துல பேசியிருக்கிறேன். உங்களுக்கு 2 கண்களை போலதான் ஒற்றுமையும் சகவாழ்வும். பிரைம் மினிஸ்டர் கௌரவத்துக்குரிய, கண்ணியத்துக்குரிய அன்வர் அவர்கள் பேசும் பொழுது 60% முஸ்லிம்கள், 40% அந்நியர்கள், எப்படி சகவாழ்வு கட்டளிக்கப்பட வேண்டும், மனிதத்துவம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சொன்னார்கள். நாமும் எங்களுடைய அந்த கருத்தை அதில் முன்வைத்தோம். இலங்கை போன்ற நாட்டில் 30 வருட யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு இஸ்லாமோபியாவுடைய தாக்கம் பயங்கரமாக ஏற்பட்டது. 2010 தொடர்ச்சியாக பயங்கரமான இஸ்லாமோபியாவுடைய தாக்கத்தை நாம் எதிர்நோக்கிறோம். அதுக்கு நாம் கடைபிடித்த யுக்தி நலவும் தீமையும் சமமாக மாட்டாது, தீங்குக்கு பதில் நல்லதாக கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது ஃபிரௌனாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தான். மூசா, ஹாரூன், நீங்க 2 பேரும் அழைப்பு கொடுக்க போறீங்க ஃபிரௌனுக்கு. அவன் அன ரப்புக்குமல் அலா என்று மமதையில், திமிரில் அவன் தன்னுடைய அந்த அந்த நிலையின் காரணத்தினால், அவனுடைய அந்த உள்ளத்தின் கருப்பு புள்ளிகளின் காரணத்தினால், அவன் வழிபடாத அந்த தன்மையில் அவனுடைய பல மோகம், ஆட்சி மோகம், பதவி மோகம், ஆயுத மோகம், ஆழ்வல மோகத்தின் காரணத்தினால் அவன் தன்னை ரப்பென்று வாதித்துக் கொண்டான். அப்படிப்பட்டவனுக்கு கூட அல்லாஹு தஆலா நபி அனுப்பும் பொழுது கூலா லஹு கௌலன் லய்யினா, மிருதுவாக பேசுங்கள், மிக அழகான வார்த்தைகள் பேசுங்கள்.
உலகத்தில் ஹிதாயத்தை இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடுபவர்களுக்கு தான் ஹிதாயத்தை வச்சு இன்னக லா தஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், உனக்கு வழிகாட்ட முடியும். இராஅத்து தரீக் வலா தஸில் மத்லூப், இசால் மத்லூப் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களோட வேலை அல்ல. வழிகாட்ட முடியும். இன்னக லா தஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஒரு பணியை வழிகாட்டுவது, அந்த இடத்துல மன்றாடுவது. அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று நீங்கள் எல்லோரும் மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் துடியாக துடிக்கிறீர்கள். ஒரு உள்ளத்துல கவலை, கண்கள்ல கண்ணீர், அல்லா இடத்துல மன்றாட்டம் இதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் ஹிதாயத்தை அல்லாஹ்வோட கையில தரவில்லை. நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காட்டி நாங்க நீங்க இங்கு மேலான சோதனை. அதனால் இந்த உலகத்தில நிம்மதி, சந்தோஷம், அமைதி அது குர்ஆனை கொண்டுதான் வரும், நபியுடைய வாழ்க்கை கொண்டு வரும். முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அல்லாஹ்வுடைய கலாம், அதே நேரத்தில் நபியுடைய இந்த வாழ்க்கை. குர்ஆன்ல 3 பிரதானமான ஆயத்துகள். இந்த மார்க்கத்தில் எந்த பலவந்தம் கிடையாது. மருத்துவர்களை திட்ட வேண்டாம், நிந்திக்க வேண்டாம், நோவிக்க வேண்டாம். அவர்கள் உங்களோட ரப்பை நோவிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இலக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் எங்களுக்கு எங்களோட மார்க்கம். இது சகவாழ்வு என்பது எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல. உங்களோட மார்க்கம் எங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. ஆனா மனித வழக்கு கர்ரம்னா பனி ஆதம், அந்த குழந்தைகளை நாம் சந்தைப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால் நாம் ஒரு சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த தீனை உலகத்துக்கு நம்ம அரசல்லாக்க எல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், ஆலத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் ஃபாத்திமுன் நபியின் அவர்கள் மிக மிக நூதனமாக இந்த தீனை உலக மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பௌத்த, இந்து, கிறிஸ்துவ, மஜூசி வெறுப்பு வழங்கக்கூடிய எல்லோருக்கும் தூதராக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கடமை முஸ்லிம்கள் அதை முன்வைக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுக்கு போனவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுக்கு போக இருக்கக்கூடியவர்கள் தூதர்களாக போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போகாதவர்களும் போகக்கூடியவர்களும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா நபியவர்களுடைய 17 வருடங்கள் மக்கால 3 வருடம் 4 வருடமாக நபியவர்கள் ரகசியமாக மக்கள் பக்கம் அழைத்தார். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள் ரகசியமாக. 10 வருடங்கள் பகிரங்கமாக அழைத்தார்கள். அவர்கள் அழைத்த இந்த மைதான் மினாவுடைய மைதான். மினா இன்று இந்த மினாவாக இருக்கிறது. அது மஜல்லா, ஜுல் மஜாஸ் என்று 3 பேர்ல பஜாரில் இருந்தது. 10 வருடங்களாக தொடர்ச்சியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்காஸ், ஷவ்வால் மாதம், ஜுல்காதா என்று ஆரம்பிக்கப்பட்டால் 20 நாட்கள். மஜாஸ் 3வது 10 ஜுல்காதா, 17 துல்ஹிஜ்ஜா, ஜுல் மஜாஸ், உகாஸ், மஜல்லா, ஜுல் மஜாஸ். இந்த 3 கடத்தெருகளிலும் யார் எனக்கு தஞ்சம் தர போறீங்க, யார் எனக்கு பாதுகாப்பு தர போறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்பை கொடுத்து மதீனா வாசிகள் 6 பேர் 11ஆம் வருஷத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 12 பேர் 12ஆம் வருஷத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். 72 பேர் 13ஆம் வருஷத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். இங்குதான் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுக்கு மேல் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், வாருங்கள் போகலாம் என்று சொல்லி. मेरे अजीज मुहतरम दोस्त बुजुर्गों, अल्लाह ने हमें एक बहुत प्यारा दीन से नवाजा है. आका इनामदार सैयदुल कौनैन ताजदार मदीना मोहम्मद मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम एक आलमी नबी है. ये महीना ये बहुत हुर्मत वाला महीना है. ज़ुल्क़ादा, ज़ुल्हिज्जा, मुहर्रम, ये 4 महीने जो है मुक़द्दस और बहुत हुर्मत और इसका एहतराम करना मुसलमानों पर फरीज़ा है.
इन महीनों में आप सल्लल्लाहु अलैहि वसल्लम मिना के मैदान में उकाज मजल्ला जुल्मिजाज, जिसमें ये महीनों में अल्लाह की तरफ बुलाते थे और कहते थे कौन है मुझे मदद करने वाला, कौन है मेरे जो है ताउन करने वाला। ये दीन एक आलमी दीन है, मुसलमानों पर फरीजा है, मुसलमान इस फरीजे को अदा करें, दिल से इसको ले कि हम सैयदुल कौनैन ताजुल मुस्तफा मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम के उम्मती हैं। आप आखिरी नबी हैं, आलमी नबी हैं। आपकी शफकत, आपकी मोहब्बत, आपकी जो है दुआ ये पूरी उम्मत के लिए है। उम्मत इजाबत, उम्मत दावत, उम्मत इजाबत हम मुसलमान हैं जो हम दावत को कबूल कर चुके हैं, उम्मत दावत जो हमें दूसरों तक पहुंचाना है। हम इस पर नियत करें, इस महीने में हम इस फरीजे को सही मानों में अदा करें। கண்ணியமானவர்களே, நாங்கள் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உம்மத்தாக இருக்கிறோம். அல்லாஹ் எமக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த பாக்கியத்துக்கு நாம் பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஞானத்துக்கு நன்றி செலுத்துவது எங்கள் மீது ஒரு பாரிய கடமையாக இருக்கிறது. குர்ஆனுடைய 4 சூறாக்கள், சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஸ்ர், இந்த 3 சூறாக்கள் மீது நாங்கள் அமல் செய்தால் சூரத்துல் நஸ்ரை எதிர்பார்க்க முடியும். சூரத்துல் இக்லாஸ் ஒரு முறை ஓதினால் 3 குர்ஆன்ல 3 ஒரு பகுதி ஓதுவதற்கு சமம். 3 முறை ஓதினால் இந்த குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. ஒரு முறை ஓதினா ஒரு பகுதி ஓதின நன்மை, 3 முறை ஓதினா ஒரு குர்ஆன் ஓதின நன்மை. அதில் அல்லாஹ் ஏகத்துவத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ் தனித்தவன், இணைப்பினை ஏற்றவன், அவன் யாரும் பிறக்கப்படவும் இல்லை, பிறக்கவும் இல்லை, தந்தையும் இல்லை, மகனும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது. இந்த ஏகத்துவம் ஜொலிக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக சூரத்துல் கௌசர், நபியே உங்களை யாரை இழிவுபடுத்தினாலோ நோய்த்தாலோ அவன் தான் ஆண் சந்ததி ஏற்றவன். இந்த அத்தேனாக்கள் கௌசர் மூன்றாவதாக சூரத்துல் அஸ்ர், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த சூறாவை மட்டும் இறக்கியிருந்தால் இந்த உம்மத்துக்கு போதுமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் இந்த சூறாவில் 4 விஷயங்களை பயான் செய்கிறான். அதை 1வது காலத்தின் மீது சத்தியம் செய்து மக்கள் எல்லோரும் நஷ்டத்தில், மக்கள் எல்லோரும் உலகத்தில் வாழக்கூடிய 600 கோடி மக்கள் நஷ்டத்தில் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து நல்லதை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடியவர்களை தவிர அல்லாஹ் சொல்கிறான். இதனால் எல்லோருடைய கடமை, வயது வந்த ஆண் பெண் அனைத்து முஸ்லிம்கள், உலகத்தில் 250 நாடுகளில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் இந்த சூரத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை கடமையாக்கி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுடைய மைதானத்தில் அந்த உகாஸ் மஜல்லா துல்மஜாஸ் அதில் இந்த 2 மாசமாக நபியவர்கள் செய்த பணியை, மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு பிறகு நபியவர்கள் செய்த அந்த உழைப்பை உம்மத்து சுமக்க வேண்டும் என்ற சகோதரர்களே, அதை கொண்டு அல்லாஹ் செய்ய போறது என்ன? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا. சாரி சாரியாக மக்கள் தீன் பக்கம் வர ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த மாதத்தை நபித்து, சென்ற மாதத்தை நபித்து ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நாங்களும் இந்த மாதத்துடைய சிறப்புகளை புரிந்து அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற இந்த பணிவான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். Respected elders and brothers, we Muslims, we are followers of our beloved Rasulullah sallallahu alaihi wasallam, the last and the final messenger for the entire mankind. Our beloved Rasulullah sallallahu alaihi wasallam, the great quality he tried to reach to his enemies. His enemies became friends. Those who wanted to hurt him, harm him, those who wanted to criticize, each and every individual was given the message of peace and harmony.
The UN conference on 7th, where the Honorable Prime Minister, Dr. Sir Ibrahim Anwar, and the Deputy Prime Minister, and the Religious Minister all participated. There was two messages. One is coexistence, how the 60% Muslims can give the message of peace and harmony for the 40% non-Muslims in this country. Muslims who are living in the world, their responsibility to carry this message of peace and harmony, that we have to be united. The Muslims, the month of Hajj, Zulqa'dah is giving, Arafah is giving the message of peace and unity. When we enter to the masjid, we are united in one saf. We follow the Imam. It is our responsibility. We are one ummah. We have to be united. I gave the message, there are 114 surahs in Holy Quran. Among that, 4 surahs. Surah Al-Ikhlas, Surah Al-Kawthar, Surah Al-Asr, Surah Al-Nasr. Surah Al-Ikhlas speaks about oneness of Allah. A person recite once, it's equal to you are reciting 1/3 of Quran. If you recite 3 times, it is just equal to, the reward will be like reciting entire Quran. Surah Al-Kawthar, Allah Ta'ala, the dignity that Allah gave to our beloved Rasulullah alayhi wasallam. He was tortured, he was teased by the enemies. But Allah subhanahu wa ta'ala said, no, we have raised your name four corners of the world. That the Muslims and the entire mankind, Wal Asr innal insana fi khusr. Allah Ta'ala swears the time and says the entire mankind is lost. The entire mankind in loss. Those who believe in Allah and to do righteous deeds and and enjoin towards truth and enjoin to the patient. These are our responsibilities. Let us follow this. நாம் இந்த தூதை சுமக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளையில் ஒவ்வொருவரையும் கேட்க போகிறார். நான் பசித்திருந்தேன், நான் தாகத்திருந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை பார்க்கவில்லை, தாகத்துக்கு தண்ணீர் தரவில்லை, பசிக்கு உணவு தரவில்லை. அடியான் கேட்பான், அல்லாஹ் நீ எங்க பசித்திருந்தாய், நீ எங்க தாகத்திருந்தாய், நீ எங்க நோயாளியாக இருந்தாய். என்னோட பக்கத்து வீட்டில் உள்ளவன் பசித்திருந்தான், தாகத்திருந்தான், சோமில்லாமல் இருந்தான். நீ அவனை பார்த்திருந்தால் உன்னுடைய பொருத்தத்தை நீ பெற்றிருப்பாய் என்ற கேள்வி ஒரு நோயாளியை பற்றி அல்லாஹ் கேட்க போறதாக இருந்தால், யாரெல்லாம் ஈமானிய நோயாளிகளாக, இஸ்லாம் இல்லாதவர்களாக, கலிமா இல்லாதவர்களாக, தொழுகை இல்லாதவர்களாக, அல்லாஹ்வுடைய சட்டங்கள் இல்லாதவர்களாக, இந்த பூமியில பிரச்சனையை குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைப்பு தருகிறார். அதனால் கண்ணியமானவர்களே, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள், எதிரியையும் நண்பர்களாக மாற்றினவர்கள், குரோதம் காட்டக்கூடியவர்கள் சஹாபிகளாக ஆக்கப்பட்டார்கள். ஆக விரோதம் குரோதம் காட்டிய அந்த மனிதர்கள் எல்லாம் நபியவர்களுடைய கையில பையத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் நானும் நீங்களும் பலஸ்தீனுக்கு துஆ செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும். அல்லாஹ் இடத்தில் அந்த பலஸ்தீன மக்களுக்கு நீ அமைதியையும் சாந்தியையும் வெற்றியையும் கொடுத்து உலகத்தில மக்கா மதீனாவை போன்று அந்த பைத்துல் மக்தஸிலும் போய் நாம் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் மன்றாட வேண்டும். எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக ஒவ்வொரு நேரமும் நாம் இதற்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களாக, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய அமைதிக்கும் சாந்திக்கும் சமாதானத்துக்கும் வெற்றிக்கும் ஹிதாயத்துக்கும் துஆ செய்வது என்கிற கடமையாக இருக்கிறது. நாம் சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு மாத்திரம் ஹிதாயத்தை தாண்டி கேட்கவில்லை, சிராத்தல் முஸ்தகீம், அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை தருவாயாக.
என்பதால் துஆ செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் ஹுதல் முத்தகீன், அல்லாஹ் ஹிதாயத்துள்ளதாக இருக்கிறார். இன்ன அவ்வள பைத்துல் ஹுதல் லின்னாஸ் அல்லதி பக்கத முபாரகு ஹுதல் லில் ஆலமீன். கஅபத்துல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை பரக்கத்தும் ஹிதாயத்துள்ளதாக இருக்கிறார். وما أرسلناك إلا رحمة للعالمين وما أرسلناك إلا كافة للناس. நபி அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறார். குன்தும் خير أمة أخرجت للناس. மக்களே, உங்களை நான் எதுக்காக அனுப்பியிருக்கிறோம்? இங்கு வெறுமனே சம்பாதித்து மௌத்தாகுவதற்கு அல்ல, கோடீஸ்வரராக இருந்து மௌத்தாகுவதற்கு அல்ல, தொழில் உத்தியோகம் புரிந்து மௌத்தாகுவதற்கு அல்ல, சயின்டிஸ்டாக இருந்து மௌத்தாகுவதற்கு அல்ல. சயின்டிஸ்ட் ஆக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், லாயராக வேண்டும், உலகம் அனுமதித்த அனைத்து துறைகளிலும் இருக்க வேண்டும். ஆனால் முதலாவது நீ ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين என்று நான் இதன் பக்கம் அழைக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஹாதிஹி சபீலி அதூ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அனா வமன் இத்தபஅனி. நான் மட்டுமல்ல, என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் குர்ஆன் சிறந்த உம்மத் என்று சொல்கிறது. ஏன்? வியாபாரிகள், தொழிலாளிகள், நீ உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் அல்ல. தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நலவை கொண்டு ஏவி தீமை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு வயது வந்த ஆண் பெண் மீது அல்லாஹ் இதை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் கடமை போன்றுதான் அல்லாஹ்வுடைய தீனை அறிமுகப்படுத்துவது. பணிவாக துஆவோடு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை நபி அவர்கள் மைதானத்தில், மினாவுடைய மைதானத்தில், அரபாவுடைய மைதானத்தில் பல்லகு அன்னி வலவ் ஆயா, ஒரு ஆயத்தை நீங்கள் கேட்டிருந்தாலும் அதை எத்துவீர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஈமான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இபாதத்துகள் அதை இஹ்லாஸுடன் நடைபெற வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மிக நேர்மையாக இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக நீளமாக, அன்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய அஹ்லாக் ஜொலிக்க வேண்டும். நலவும் தீமையும் சமமாக இன்னக லஅலா குலுகின் அதீம், ஒரு மகத்தான அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். இஸ்லாம் என்பதை ஒரு வாழ்க்கை. இஸ்லாம் என்பதை விரோதிகள் வெல்லும் ஒரு கருவி. இஸ்லாம் என்பதை உலகத்திற்கு ரஹ்மத்தை கொடுக்கும் ஒரு வழி. இஸ்லாம் என்பதை நீளத்தை நிலைநாட்டும் மார்க்கம். இஸ்லாம் என்பதை அந்நியர்களையும் அரவணைத்துக் கொள்ளும் தீன். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உலகத்தில் ஆக கெட்டவன், கெட்ட பூமி, கெட்ட மார்க்கம் என்று சொன்ன அந்த மனிதனையும் உலகத்தில் ஆக சிறந்த மனிதர், சிறந்த மார்க்கம், சிறந்த பூமி என்று சொல்ல வைத்தது மூன்று நாளுடைய மதீனாவுடைய சிறை. மஸ்ஜித் நபவியுடைய அந்த சிறையில் இருந்த அந்த சுமாமத் இப்னு உஸாலுடைய சம்பவத்தை இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவர்கள் பதிவு செய்கிறார்கள். வந்து உலகத்தில் ஆக கெட்டவன், கெட்ட முகம், கெட்ட மார்க்கம், கெட்ட பூமி என்று சொன்னவர் 3 நாட்களில் மாறிவிட்டார். உலகத்தில் ஆக சிறந்த முகம், சிறந்த மார்க்கம், சிறந்த பூமி என்று சொன்னார். சகோதரனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த உயர்ந்த பண்புகளும் அந்த கருணையும் நான் நீங்களும் பெரிய பாக்கியவான்கள். இந்த மலேசியா, இந்த வாழக்கூடிய மக்கள், அவங்க எல்லாத்திலிருந்து, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, இந்தோனேஷியா, உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் எல்லோரும் இந்த நாட்டுடைய சட்டத்தை மதித்து, இந்த நாட்டை மதித்து ஒரு நாட்டுடைய பற்றுள்ளவர்களாக இருந்து அதே 2 கண்களை போன்று ஒற்றுமையுடன் சாவாவை கட்டி எழுப்பி இந்த மார்க்கத்தை மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து இமாம்கள் இந்த மஸ்ஜிதில் அழகான ஹுத்பாக்களை, அழகான பேருரைகளை தொடர்ச்சியாக நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை நேரத்துடன் 12:30 வந்து பள்ளி நிரம்ப வேண்டும். இப்ப 12 காலையில் மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும். பயான் என்பது இது மதிலுக்குள்ளதல்ல. Bayan and lectures is not for walls. That is not for these videos. That is not for this carpet. ये बयान जो है ये कार्पेट के लिए, दीवार के लिए नहीं है, ये इंसानों के लिए है. वशर इबाद الذين يستمعون القول فيتبعون احسنه اولئك هداهم الله اولئك هم المهتدون. अल्लाह ताला का ये फरमान है, आप खुशखबरी ले लीजिए, जो इन बातों को सुन के अमल करते हैं वो बहुत अक्लमंद और समझदार है. और they are people of wisdom, people of understanding. யார் இதை கேட்டு நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள்.
பைப்பை திறந்து விட்டுட்டு பக்கெட்டை மறுபக்கம் திருப்பி வச்சா ஒரு சொட்டு தண்ணி வராது. கடைசி நேரத்துல வந்து ஒன்றுமே கேட்க முடியாது. மக்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஒதுக்க வேண்டும். ஜும்மாவுடைய நாட்களில் வந்து அமர்ந்து சூரத்துல் காஃபை ஏழு ஸலாத்து தஸ்பீஹை தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செஞ்சு தனக்கும் உம்மத்துக்கும் துஆ செய்ய வேண்டும். உடனே தருவான், அனுமதிச்சு தருவான், அனுபவிச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகிரத்தில் தருவான். Allah Ta'ala will give you immediately, little later, after crying, Allah will give something different, Allah will give in akhirah. अल्लाह फौरन देते हैं, कुछ देर से देते हैं, अल्लाह रुला के देते हैं, अल्लाह जो मांगता है उसके जो है मुखालिफत में देते हैं, अल्लाह आखिरत में देते हैं. இதுவே வீணாகிறதில்லை. எதை கேட்டாலும் அல்லாஹ் தர காத்துக் கொண்டிருக்கிறான். உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அனுபவிச்சு தருவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கண்ணையும் கொடுத்தான், மகனையும் கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே தாய்க்கு ஆண் பிள்ளை கேட்டு பெண் பிள்ளை கொடுத்தான். கேட்டது ஒன்றும் வீணாக மாட்டாது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைய வேண்டாம். ஆகிரத்தில் எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிமாக மரணிக்க கிருபை செய்வாராக. May Allah accept all of us. I am very thankful to the responsible people in the Imam and the trustees of this mosque for giving me this opportunity. Wa akhiru da'wana alhamdulillahi rabbil alamin. Wassalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Allah